உங்களுடைய ரசூலை பின்பற்றுங்கள். ரூஹுல் அமீன், உங்களுடைய ரூஹுவில் இருக்கக்கூடிய மலக்குகளிலிருந்து உங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூல் இருக்கின்றார்கள். மலக்குகளிலிருந்து இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய ரூஹுவில் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்கும் பொழுது அந்த சிந்தனையில் கேள்விக்குரிய ஞானங்களை உங்களுக்கு தெளிவாக கற்பிக்கின்றார்கள். அந்த தெளிவின் மீது நீங்கள் நிலைத்திருங்கள். அந்த தெளிவின் மீது நிலைத்திருக்கும் பொழுது அவ்வளவு சத்தியங்களும் உங்களுக்கு விளங்கும். இப்பொழுது நம்மிடையே ரசூல் இல்லை, தூதர் இல்லை. இப்பொழுது என் இறைவன் மட்டும்தான் இருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான் 22வது அத்தியாயம் சூரா அல் ஹஜ் 75வது வசனம், மனிதர்களை அல்லாஹ் படைத்தான், வானவர்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் தூதர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். மனிதர்களுக்காக வானவர்கள் மலக்குகளில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் அல்லாஹ் தூதர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இப்பொழுது மனிதர்களில் இருந்துள்ள தூதர் இல்லை என்று கூறிவிட்டார்கள். ஆக நம்மிடம் இருப்பது, இப்பொழுது உயிரோடு இருப்பது, கியாமத்து நாள் வரையிலும் இருப்பது மலக்குகளில் இருந்துள்ள தூதர்கள். அது இல்லாத இல்லையா? நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் 1, இறுதி நாள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் 2, மலக்குகள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் 3, 4வதாக வேதங்களின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், 5வதாக தூதர்கள் மீது நம்பிக்கை கொள்ள, மனிதர்கள் தூதர்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். தூதர் மீது அல்ல, தூதர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எல்லாம் பன்மையில் இருக்கின்றது. அல்லாஹ் ஒருவன், இறுதி நாள் ஒன்றை தவிர மற்ற எல்லாம் பன்மைகள் இருக்கின்றது. வேதங்களையும் பின்பற்ற வேண்டும், வேதங்களையும் பின்பற்ற வேண்டும். வேதங்கள் எங்கே இருக்கின்றன தெரியாது, எல்லா வேதங்களும் மாற்றப்பட்டுவிட்டன. உண்மையான வேதம் வேண்டும். மூசாவுடைய உண்மையான வேதம் வேண்டும், ஈசாவுடைய உண்மையான வேதம் வேண்டும், தௌராத்தும் வேண்டும், இஞ்சிலும் வேண்டும், இந்த குர்ஆனுடைய உண்மையான விளக்கங்களும் வேண்டும். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களில் ஒன்றுக்கொன்று முரண்படாது. அங்கிருக்கக்கூடிய யூதர்களுடைய கிதாப் என்று கூறக்கூடிய அந்த தௌராத்திலும் சரி, இஞ்சிலும் சரி, இந்த குர்ஆனிலும் சரி, அல்லாஹ்வுடைய வாக்குகளில் முரண்பாடை காண முடியாது. ஆகவே தௌராத்தையும் இஞ்சிலையும் இந்த குர்ஆனையும் இன்னும் உங்கள் மீது விளக்கங்களாக இறக்கப்பட்டவற்றின் மீதும் நீங்கள் கேள்விகளை கேட்கும் பொழுது அந்த ஞானங்களாக விளக்கங்களாக பெறுகின்றன, அவற்றையும் நீங்கள் பின்பற்றாத வரையில் நீங்கள் எந்த நன்மையும் அடைபவர்கள் இல்லை. சூரா 5:68. ஒவ்வொன்றையும் நான் வசனங்களை கூறும் பொழுது படிக்க வேண்டும். தௌராத்தையும் இஞ்சிலையும் இந்த குர்ஆனையும், அதாவது உங்கள் மீது இறக்கப்பட்டவற்றையும் விளக்கங்களாக நீங்கள் பின்பற்றும் வரையில் நீங்கள் எதிலும் சார்ந்தவர்கள் இல்லை. ஆகவே தௌராத்தையும் இஞ்சிலையும் பின்பற்றுவது எப்படி? உங்களிடம் இருக்கக்கூடிய மனிதர்களும் கேளுங்கள், தெரியாது. வீணான தர்க்கங்களும் கேள்விகளும் குழப்பங்களும் தான் மிஞ்சும். ஆகவே தௌராத்தையும் இஞ்சிலையும் செய்திகளாக உங்களுக்கு அறிவித்திருக்கின்றான், விளக்கங்களாக அறிவித்திருக்கின்றான். அவனை விட உங்களுக்கு ஹதீஸ்களை அறிவிப்பது உண்மையாளன் யார்? 4:87. அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? ஒவ்வொன்றையும் சிந்தித்து தெளிவாக உணருங்கள். நம்முடைய கியாம நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, நம்முடைய தீர்ப்பு நேரம் நெருங்கிவிட்டது, நம்மளுக்கான அந்த காலம் சமீபத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். எந்த நேரத்திலும் வந்துவிடலாம், நாம் தயாராக இருக்க வேண்டும். மலக்குல் மௌத் உங்களுடைய உயிர்களை கைப்பற்றும் பொழுது நீங்கள் பார்ப்பீர்களானால் வானவர்கள் அவர்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து கூறுவார்கள். 8:50 சூரா அல் அன்ஃபால் 8:50வது வசனம். முகங்களிலும் அடித்து கூறுவார்கள், எரிக்கும் நரக வேதனையை சுவையுங்கள். தீர்ப்பு முடிகிறது, தீர்ப்பு நாள் அது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எரிக்கும் நரக வேதனையை சுவையுங்கள். உங்கள் உயிர்கள் கைப்பற்றப்படும் பொழுது அது உங்களுடைய தீர்ப்பு நாள், கியாம நாள். உலகம் அழிந்து நீங்க எழுப்பப்படும் நாள் இருக்கிறதே, அந்த தீர்ப்பு நிறைவேற்றப்படக்கூடிய நாள். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், தூங்கும் இடங்களிலிருந்து எங்களை எழுப்பியது யார்? இது ஒரு மரணம் என்பது தூக்கத்திற்கு சமமானதாகும். எங்களுடைய தூங்கும் இடங்களிலிருந்து எழுப்பியது யார் என்று கேட்பார்கள். அந்த நாளில், தீர்ப்பு நிறைவேறக்கூடிய அந்த நாளில் எழுப்பப்படும் பொழுது எங்களுடைய தூங்கும் இடங்களிலிருந்து எங்களை எழுப்பியது யார் என்று கேட்பார்கள். இது கூலி கொடுக்கும் நாளாயிற்றே என்று பயப்படுவார்கள். கீழ் நோக்கிய பார்வையுடன் நரகத்தை நோக்கி விரைவார்கள். எல்லா சப்தங்களும் அடங்கிவிடும் அவர்களுடைய காடு சப்தத்தை தவிர. இன்னும் பெரும் கூச்சிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய அந்த கொந்தளிப்பையும் இவர்களுடைய காலையும் தவிர எந்த விதமான சத்தமும் அங்கு அடங்கிவிடும். யாரும் இறைவனுக்கு எதிராக பேச முடியாது. அவனுடைய தீர்ப்பை மாற்றுவோர் எவரும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய வசனங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வுடைய வசனங்கள். ஒவ்வொன்றும் குர்ஆனுடைய சாட்சியாக பேசக்கூடிய வசனங்கள். எதுவும் சொந்த வசனங்கள் கிடையாது, சொந்த வார்த்தை கிடையாது. இதனை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆக இன்று நீங்கள் அறிய வேண்டும், உங்களுடைய தீர்ப்பு நாள், உங்களுடைய மரணம் அடையக்கூடிய நாள், நீங்கள் மரணம் அடையக்கூடிய நாள், அந்த நாளில் தீர்ப்பை மாற்றுவோர் எவரும் இல்லை. எல்லா அதிகாரமும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும்.
ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளாக இருக்கின்றன, அவனுடைய பெயர்களாக இருக்கின்றன. அந்த பண்புகளுக்கு நீங்கள் இணை வைப்பீர்களானால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. ஒவ்வொரு அம்சத்திலும் இணை வைப்போம். அந்த அம்சத்திலிருந்து, அந்த இணைப்பிலிருந்து, அந்த மகா பாவங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி நாம் இந்த இறைவனிடம் திரும்புகின்றோம். படைத்தவன் அவனே, அவனே எனக்கு நேர்வழி காட்டுவான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், என் இறைவனே எனக்கு நேர்வழியை காட்டு என்று நீங்கள் இறைவனிடம் திரும்புங்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இருக்கின்றான். படைத்தவன் வழிகாட்டாமல் போக மாட்டான். அவனே என்னை படைத்தான், அவனே எனக்கு வழிகாட்டுவான். இது மூசா நபியும் சொல்கின்றார்கள், இப்ராஹிம் நபியும் சொல்கின்றார்கள். என்னை படைத்தான், அவனே எனக்கு வழிகாட்டுவனாக இருக்கின்றான். அவனே எனக்கு உணவளிக்கின்றான். நேர்வழி அறிவிப்பவன் அவனை தவிர கிடையாது. நேர் வழியை அறிவிப்பவன் அவனை தவிர கிடையாது. எப்படி நீங்கள் வாழ்வீர்கள்? இஸ்லாம் என்ற மார்க்கத்தில், சலாம் என்ற மார்க்கத்தில் எப்படி வாழ்வீர்கள்? எப்பொழுதுமே மதம் சமாதானம் அடைந்திருக்க வேண்டும். சலாம் என்ற மார்க்கத்தில் நான் வாடும்பொழுது இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பது பொருளாகும். சலாம் என்பதனுடைய பொருள் சாந்தமும் சமாதானமும். அந்த சமாதானமும் நிம்மதியும் அமைதியும் எனக்கு இருக்கும் காலமெல்லாம் இவர்களுக்கு நாளைய வாழ்க்கை பற்றிய கவலையோ பயமோ இல்லை. இவர்களே இந்த உலக வாழ்க்கையிலும் நற்பேறு பெற்றவர்கள். இனியும் மறுமையினால் எடுக்கப்படும் நாளிலும் இவர்களுக்கு இறைவன் நிச்சயமாக உதவி புரிவான். மகத்தான சொர்க்கத்தை இவர்களுக்காக வாக்களிக்கின்றான். நம்பிக்கை கொண்ட மக்களே, இன்று உங்களுக்காக அல்லாஹ் ஒருவன் தான், குல் ஹுவல்லாஹு அஹத், தீர்ப்பு நாள் எப்பொழுது, நான் மரணமடையும் நாள் 8:50 உங்களுக்கு அறிவிக்க வேண்டும். உங்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து உங்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது அவர்கள் கூறுவார்கள், எரிக்கும் நரக வேதனையை சுவையுங்கள் என்று. ஆக தீர்ப்பு முடிகின்றது. நீங்கள் ஜமாத்தாக விசாரிக்கப்பட மாட்டீர்கள், தனித்தனியே முறையை விசாரிக்கப்படுவீர்கள். அதுவும் இறைவனுடைய வாக்குகள் உள்ளதாகவும் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் நோய்வாய்ப்பட்டு மரணிக்கும் பொழுது இவன் என்னை காப்பாற்றுவான் என்று ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் அங்கேயும் ஐசியூல சேர்ந்து, பல ஸ்பெஷலிஸ்டுகள் இருக்கின்றார்கள், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, இறைவன் ஒருவன் தான் ஸ்பெஷலிஸ்ட் என்று கூறும்பொழுது எண்ணற்ற ஸ்பெஷலிஸ்டுகள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று சிறப்பு மருத்துவ நிபுணர்களிடம் சிக்கிக்கொண்டு சீரடைந்து நாம் இறக்கும் பொழுது அந்த 8:50 மலக்குகள் உங்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து உயிரை கைப்பற்றும் பொழுது எப்படி இருக்கும் நீங்கள் பார்ப்பீர்களானால், நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக எரிக்கும் நரகத்தின் வேதனையை சுவையுங்கள். என்ன நிராகரித்தோம்? அல்லாஹ் ஒருவன் தான் சுகமளிப்போன் என்பதை நிராகரித்தோம். அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்றை நிராகரித்தோம், இணை வைத்தோம், பகிரங்கமாக இணை வைத்தோம். ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அவனுக்கு நிகரானவன் இல்லை என்று கூறிய பிறகு ஸ்பெஷலிஸ்டுகள் இருக்கிறார்கள் என்று கூறினோம், இன்னும் பலர் இருக்கிறார்கள் என்று கூறினோம். அதனுடைய அந்த நிராகரிப்பு நமக்கு இந்த ஒரு வேதனையை பெற்று தந்திருக்கின்றது. தீர்ப்பு நாள், நான் மரணமடையும் நாள். ஆகவே இன்று நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒருவன் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு, அவனை தவிர இணை வைப்பு என்பது கூடாது. அவனுக்கு நிகரானவன் இல்லை. அவனுடைய பண்புகளுக்கு நான் அடிபடுகின்றேன். அந்த பண்புகளுக்கு எந்த ஒன்றிலும் நான் எவரையும் நான் இறைஞ்ச மாட்டேன். என்னுடைய தேவைகள் அனைத்திலும் அவனுடைய பண்புகள் இருக்கின்றன, அவனுடைய பெயர்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு பெயர்களுக்கும் சரி, அந்த ஆற்றலுக்கு இணையாக எவரையும் நான் நினைவிக்காமல் வாழ வேண்டுமே என்ற அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு இறைவனுடைய நேர்வழியை பெற்றுத்தரும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நிச்சயமாக என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். அவன் நேர்வழி காட்டியவர்கள் தவிர யாரும் நேர்வழி பெற்றவர்கள் இல்லை. ஆக நாம் முற்றிலும் முழுமையாக அவனுக்கே சரணடைகின்றோம். இது சுஜூத் ஆகும்.